ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் வந்து படக்காளி பழம்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது வந்து படர்ந்து அப்படியே ஏறுறதுனால இதுக்கு பேர் படக்காளி பழம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பழம் வந்து மருத்துவ குணம் அடங்கிய பழம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வெறும் முள்ளாக இருக்குங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லில் உரையணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அந்த முள்ளை பார்த்து இந்த மாதிரி வந்து கல்லில் வந்து உரைஞ்சா அந்த முள்ளெல்லாம் கொட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி உரைஞ்சிட்டு இந்த மாதிரி உரைஞ்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்கிறத வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து மருத்துவ குணம் அடங்கிய ஒரு பழம். இது பாருங்க, இது வந்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நிறையா பழம் வரும். ஒன்றுலையே நிறையா பழம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிளச்சி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ வந்து கிடைக்காது, எல்லாமே அழிந்து விட்டது. எங்கேயாவது ஒரு ஏரியாவில் இருக்கும், தேடி தான் கண்டுபிடிக்கணும். தேடாமல் கிடைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே. இது வந்து ரிஸ்க் எடுத்து தேடி கண்டுபிடிக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த மாதிரி உறைஞ்சிட்டு நல்லா சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருக்கிற சதப்பு மட்டும்தான் இந்த சாப்பிட முடியும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புளிப்பு மாதிரி இருக்கும், விதை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கிடைக்காது, அதாவது டவுன் ஏரியாவில் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாதிரி பட்டிக்காட்டு ஏரியாவில் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி வீடியோவில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணினாலும் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் பார்க்கலாம். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.